இப்படி ஒரு கேடு கெட்டவனை விரும்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு. ஐயோ ஏய் நிறுத்துடா. எதுக்குடா அப்படி கத்துற? இந்த மாதிரி நடிச்சா யாரு பாப்பாங்க? எனக்கே உன் நடிப்பு பிடிக்கல. இனிமே நடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு ஏதாவது பேச சொல்றேன். போடா, இருக்கிற பழப்பா பாரு. நீ போ அம்மாச்சி, நீலாம் அந்த காலத்து ஆளு, உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. என்னது? யமுனா தான் கரெக்டா சொல்லும். நீ சொல்லு யமுனா. என்ன யமுனா? ஏய் யமுனா, சொல்லுடி. உன் அருமை மாமா கேக்குறாருல, அவர் எப்படி நடிச்சாருன்னு சொல்லு. என்ன யமுனா, உனக்கும் பிடிக்கலையா? மாமா, நான் உங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பாக்குறேன். இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ் மாமா. ஏய் சொல்லிட்டு போடி அவர்கிட்ட. யமுனா, நர்மதா, உனக்கு உனக்கு பிடிச்சிருக்குல? நானும் வந்துடுறேன். என்ன யாருக்கும் பிடிக்கலன்றாங்க? அத்தைய கேட்போம். அத்தை, நான் எப்படி அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேன் தம்பி, இருங்க. அத்தையும் இப்படி பண்ணிட்டாங்களே. சரி நான் சொல்லவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி இங்க பாருங்க, நமக்கு என்ன வருமோ அத பார்த்தா போதும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். கிறுக்கு பையன் 5 ரூபாய்க்கு நடினா 50 ரூபாய்க்கு நடிக்கிறான். எந்த காலத்துல அடி இருக்காம? என்னமோ உன் பேர் என்ன? நான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினேன்னு சொன்னேன். இப்ப என்கிட்ட எது கேக்குற? பாவி பையன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுட்டான்.